விஸ்வாமித்திரர் கதையில் எப்படி ஒன்று வருது? இது ராமாயணத்தில் தான் வருதுன்னு நினைக்கிறேன், அல்லது வேற எங்கே வருது. ஒரு தடவை கடுமையான பஞ்சம் பட்டினி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. விஸ்வாமித்திரர் எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா அப்படின்ட்டு திரியிறாரு. திரியும் போது ஒரு சண்டாளர்கள் குடியிருப்பில் அவங்க நாயை என்னமோ வெட்டி தொகை போட்டிருக்காங்க. அப்போ இவர் கொலை பசியில் இருக்காரு, அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் உலகத்தில் கொலை பசியில் இருக்கிற சமயம். அப்போ அதை நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்க முடியாது. அதனால் நைஸாக பேர் திருடியாக சாப்பிட்றோம்னு சொல்லிக்கிட்டு விஸ்வாமித்திரர் ஒழிச்சிருந்தார். ராத்திரி பொழுது சாய்ச்சது, உறங்க போனார். அவங்களாம் உறங்கும் போது இவர் நைஸா உள்ள புகுந்து திருடிக்கலான்னு பார்த்தேன். முன்ன பின்ன திருடி பழக்கிறத திருட தெரியும். இவர் திருட போகும்போது அவன் முடிச்சுட்டான், சண்டாளன் முடிச்சுட்டான். முடிச்சு பார்த்து பிற கொல்லுவதுக்கு வந்தான். வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு வாதம் நடக்குது. நீ எப்படி எனக்குள்ள திருட வரலாம், இது தர்மமா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி அவன் கேட்குறான். இவர் நான் பலப்பசிலே இருக்கு, நீ சாப்பிடல செத்து போவேன், அதாவது சாப்பிட்டா பின்ன பரவ தோஷம் இல்லை, உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சமயத்தில் இதுக்கு வந்து ஆபத் தர்மம்னு பேர். என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா இருந்தால் மனுஸ்மிருதியில் 10வது அத்தியாயம் வந்து இதை தான் டீல் பண்ணுது. வர்ண சங்கிரகம் பற்றி நிறைய 10வது அத்தியாயம் பேசுது. கீதையில் வர்ண சங்கிரகம் சொல்லி என்ன டீட்டெயில் தெரியணும்னா நம்ம அங்கே பார்க்கலாம். கலப்பு ஜாதின்னு வேணால் சொல்லலாம் நமக்கு புரியறதுக்கு. அங்கே ஆபத் தர்மத்தை பற்றி பேசுது. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கணும். ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால், நீங்கள் உங்களுடைய தர்மத்தை முறைப்படி கடைபிடிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தால், நீங்கள் வேற என்னென்ன மாதிரியெல்லாம் தற்காலிகமான மாற்று ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஆபத் தர்மம்னு பேர். அப்போ இதனால் இது ஆபத் தர்மம், இதில் வந்து தோஷம் இல்லை அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னதாகவும், அப்புறம் அவருக்கு சரின்னு ஒரு துண்டை பாவம் பார்த்து பிச்சை போட்டு